திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கலில் சென்னியொல் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி, ஐபக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த பெரிய புராணத்தை பற்றி மிகவும் சிறப்பான முறையிலே சிந்தித்து வருகிறோம். அதில் நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிற அடியார் மெய்ப்பொருள் நாயனார். இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் திருக்கோவலூர் என்கிற நகரை தலைநகராக கொண்டு சேதிநாடு எனும் நாட்டினை ஆண்டு வந்த ஒரு முடி மன்னர் ஆவார். இவர் ஒரு அரசர். இவர் அப்படி அரசராக இருக்கும் காலை இவர் என்ன தொண்டு செய்து இவர் எப்படி சிவ வழிபாட்டிலே சிறந்து விளங்கினார் என்று கேட்டால், இவரை பொறுத்தமட்டில் திருநீரும் ருத்திராக்கமும் தரித்து சிவநாமத்தையே ஜபித்து வரக்கூடிய சிவனடியாருடைய அந்த சிவ வேடம்தான் மெய்ப்பொருள் என்று அவர் இருக்கக்கூடியவர். அந்த அடியார் வேடம்தான் மெய்ப்பொருள் என்று கருதக்கூடியவர். அந்த அடியார் வேடத்தையே மெய்ப்பொருளாக கொண்டதனால் இவர் பெயரும் மெய்ப்பொருளாகி விட்டது. மெய்ப்பொருள் நாயனாராகி இருக்கிறார். இந்த நாயனாரை பற்றி பார்க்கிற பொழுது அவர் அந்த சிவனடியார் வேடத்தோடுன்னு நான் கூறுகிறேன். ஏன்னா சிவனடியாராக அல்ல, சிவனடியார் மாதிரி வேஷத்தில் யாராவது வந்தால் கூட அந்த அடியார்களுக்கு பொன்னும் பொருளும் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அன்னம்பாளித்து அவர்களை கொண்டாடுறது தான் இவருடைய பணி. இவருடைய நம்பிக்கை எப்படி என்றால், தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லைமன்றுள் ஆடிடும் பெருமான் நண்பர்க்கு ஆகும் என்றுதான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இவருடைய செல்வம் பொருள் எல்லாம் இவருக்கு இல்லையாம், எல்லாம் அடியார்களாக அடியார் திருவேடத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அனைவருக்கும் தான் என்று அவர் ஒரு முடிவோடு, அவர் ஒரு குறிக்கோளோடு அவர் வாழ்ந்து வருகிறார். இப்படி இருக்கிற பொழுது அவர் ஒரு அரசர். அரசர் என்றால் அடியார் என்கிற ஒரு பார்வையிலே நாம் அவர் சிந்திக்க வேண்டியதற்கு அரசர் என்றும் பார்க்க வேண்டும். அரசர் என்று பார்த்தால் முத்தநாதன் என்கிற ஒரு எதிரி நாட்டு அரசன் அவருடைய நாட்டின் மீதும் அவருடைய நாட்டின் வளத்தின் மீதும் பெரிதும் ஆசைப்பட்டு இந்த நாடு நமக்கு வேணும்னு நினைத்து பல முறை மெய்ப்பொருளாரோடு போர் புரிகிறான். ஆனால் எல்லா போர்களிலும் அவன் தோற்று போகிறான். ஏனெனில் மெய்ப்பொருளாரிடம் அறமும் இருக்கிறது, அறத்துக்கு ஏற்ற மரமும் இருக்கிறது, அதே போல அருளும் இருக்கிறது. இது மூன்றும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவரை யாராவது நேராக ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. முத்தநாதன் எத்தனையோ முறை மோதி தோற்று போயிட்டான். இப்போ அவனால் சரி நீ நேராக போய் போர் பண்ணி இந்த ஆளை நம்மளால் கொல்ல முடியாது, ஆகையால் இவரை நாம் சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து இவருக்கு சிவனடியார் வேடத்தை மெய்ப்பொருள் என்று கருதுகிறார். அப்படி அவர் மெய்ப்பொருள் என்று கருதுகிற சிவனடியார் வேடத்தோடு இவருடைய மாளிகைக்கு போவோம், அங்கே போய் இவரை நாம் கொள்வோம் என்று அவன் அதே திட்டத்தோடு சிவனடியார் வேடம் விடுகிறார். இந்த பாடலை, இந்த விஷயத்தை சேக்கிழார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. நம்ம இப்போ சிவனடியார்னா எப்படிங்க இருப்பார்? சிவனடியார் என்பவர் அவருடைய திருநீர் பூசுவதற்கு ஒரு வரையறை இருக்குது. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 16 இடத்துல தோடம் முழுக்க திருநீர் பூசிக்கொள்வார்கள், 16 இடங்களில். ஆனால் இந்த முத்தநாதை என்ன பண்ணுறான், அவன் இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன சிவனடியாரை பார்த்துருந்தாலோ இல்லை சிவனடியார் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தாலோ அவன் 16 இடத்துல ஊதி பூசியிருப்பான். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலையா? சிவனடியார்னா திருநீர் பூசணும், அவ்வளோதானே. எடுத்து திருநீர் அப்படியே அபிஷேகமாக பண்ணி உடம்பு பூரா பூசிக்கிட்டான். அதை சேக்கிழார் அப்படியே பாடுகிறாரு. மெய்யெல்லாம் நீர் பூசி வேணி கண் முடித்து கட்டி. அவர்கள் சிவனடியார்கள் எப்படி தங்களுடைய ஜடாமுடியை கட்டுவாங்கன்னு கூட அவனுக்கு தெரியல. அதை கூட ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்ட மேனிக்கு முடிச்சு கட்டிக்கிட்டு வேணியை முடித்து கட்டி கையிலே படை கறந்த புத்தக கவளி ஏந்தி அவன் என்ன பண்ணுறான், இவர்கிட்ட நம்ம இப்போ போகணும், மெய்ப்பொருளார்கிட்ட போகிற பொழுது என்ன சொல்லலாம், அவர்கிட்ட எங்குமே கிடைக்காத ஒரு உயர்ந்த சிவாகம நூலை எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு கவளி, ஒரு பையை வச்சுக்கிறான். அந்த பைக்குள்ள என்ன பண்றான், புத்தகத்தை வைக்கிறான். அந்த புத்தகத்துக்குள் கத்தியை மறைத்து வைக்கிறான் அவரை எடுத்து தாக்குவதற்காக. அப்படி என்ன பண்றான், கையினில் படை கறந்த புத்தக கவளியை உள்ளே வைத்து மறைத்து கொண்டு, அடுத்த விஷயம்தான் ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாம் போறவன் எப்படி போறான், அவன் வெளியே நல்லா வெள்ளை நீரை பூசிக்கிட்டு வெள்ளையர்னு போனாலும் மனம் கருத்து தானே இருக்கிறது. இதை சேக்கிழார் எப்படி தெரியுமா சொல்கிறாரு, மைப்பொதி விளக்கே என்னங்கிறாரு. விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றுறவங்க மேலே எப்படி அந்த ஜோதி பிரகாசமாக எரியுது, ஆனால் நீங்கள் அந்த விளக்கு எரிகிற திரியை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஏன்னா அந்த கருப்பு இருக்கும் அந்த திரி விளக்கு எரிவதனால. அந்த விளக்கு, அந்த திரி கருத்தாக தான் அந்த விளக்கு எரிய முடியும்.
ஆகையால் இந்த திரி எரியுது இல்ல, அப்போ மை இருக்கு, மேலே விளக்கு இருக்கு. அதே போலதான் இவனுக்கும் உடம்பு பூலா மேலே திருநீர் இருக்கு, ஆனா உடம்புக்குள்ள இருக்கு என்ன இருக்கு, கருப்பத்தான் சுமந்துகிட்டு இருக்கிறான். மைபொதி விளக்கே என்ன மேனியெல்லாம் கருப்பை சுமந்துகிட்டு அந்த முத்தநாதன் வந்து இவருடைய மாளிகைக்கு போகிறான். பொய்யடிமை வேடங்கொண்டு இவன் அவரோட மாளிகைக்கு போகிறான், வந்து நம்முடைய மெய்ப்பொருளாருடைய மாளிகைக்கு. ஆனா என்ன, இவன் உடம்பு பூரா திருநீரை பூசிக்கிட்டு ருத்ராக்கம் போட்டுக்கிட்டு அடியாரா போறதுனால அங்க காவலாளிகள் உட்பட நகரத்துல இருக்கிற எல்லாரையும் இவனை கும்பிட்டு இவனுக்கு வழி விட்டுட்டாங்க. இப்ப நேரா மெய்ப்பொருளாருடைய அறை வரைக்கும் அவன் வந்து விட்டான். மெய்ப்பொருள் நாயனார் அறையில் அவருடைய மெய்காப்பாளனாக ஒரு அமைச்சர் வெளியே நிற்கிறாரு, தத்தன்னு. அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இப்ப தத்தன் பார்க்கிறான், மன்னர் உள்ள தூங்கிட்டு இருக்கிறாரு. மன்னர் உள்ள இப்ப வந்து அதே நேரத்துல வந்திருக்கிற ஆள் மேல தத்தனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அமைச்சர்கள் வருபொருள் உரைக்கும் வீரர்கள். அவங்களுக்கு ஏதோ ஒன்று மனதுக்குள்ள தோன்றும் அவசியமாக. தம்முயிர்க்கு உறுதி என்னாது மன்னவனு காப்பாற்றுவதையே, மன்னவனையும் மண்ணையும் காப்பாற்றுவதையே கடமையாக கொண்டவர்கள் அவர்கள். அதனால வந்து மன்னனுக்கே தெரியாத அபாயம் கூட அமைச்சருக்கு தான் முதல்ல தெரிய வரும், மந்திரிக்கு தான் தெரியும். தத்தன் பார்க்கிறான், பார்த்தா இவன் பால் ஏதோ சந்தேகமா இருக்கு. ஆனா நேரடியாகவும் கேட்டு விட முடியாது. ஏன்னா அவன் உண்மையான அடியாரா இருந்தா மன வருத்தப்படுவாரு, இது மன்னருக்கு தெரிஞ்சா மன்னரும் வருத்தப்படுவாரு. ஆனா இவனை உள்ளவும் விட முடியாது, சந்தேகமா இருக்கா. அப்ப தத்தன் ரொம்ப அவன் அழகா சொல்றான், இந்த மன்னாய் ஐயா இப்ப வந்து மன்னர் தூங்கிட்டு இருக்கிறாரு, மன்னர் பெருமான் அரசியார் பக்கத்துல இருக்கிறாங்க, இது நீங்கள் அடியார் உள்ள போவதற்கான சரியான நேரம் அல்ல, நீங்க காத்து நில்லுங்கள் நீங்க சொல்றாரா. நம்ம முத்தநாதன் பார்த்தான், காத்து நின்னா நான் எப்போ இந்த ஆளை போட்டு தள்ளுறது. அதனால தத்தன் சொல்றதையெல்லாம் மதிக்காம தத்தனையும் அந்த சைடு ஓரமா போட்டு தள்ளி விட்டு இவர் நேராக கதவை திறந்து விட்டு உள்ள போயிடுறாரு. அந்த இடத்துல தத்தன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இவன் கண்டிப்பா வேற ஏதோ தப்பா தான் பண்ண போறான்ட்டு. ஆனா மன்னருடைய உத்தரவு, மன்னர் கோபப்படுவாருன்ட்டு இவன் கொஞ்சம் அப்படியே வந்து இந்த முத்தநாதனாக வந்திருக்கு இந்த சிவனடியாரை வந்து அப்படியே பார்த்த மாதிரியே நிக்கிறான். அவர் மேல ஒரு கண்ணு வச்சுட்டான் தத்தன். இப்ப இந்த அடியார் உள்ள போறாரா, உள்ள போனா மன்னர் அங்க படுத்திருக்கிறாரு, மனைவியார் அரசமாதேவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப இந்த முத்தநாதன் வந்து சொல்கிறான், இந்த சிவனடியார் சொல்கிறாரு, மன்னா உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு உயர்ந்த சிவ ஆகம நூலை நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதை நான் உனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரா. மன்னரும் வந்து அப்படியே வந்து எழுந்து மகிழ்ச்சியோட, அண்டர் நாயகருடைய தொண்டர் வந்திருக்கிறாரு, நான் இப்படி வந்து அலட்சியமா தூங்கிட்டு இருந்தேன்ட்டு மன்னிப்பு வேண்டிக் கொண்டு அதை நீங்க உபதேசம் பண்ணி கொடுங்க சாமின்ட்டு மன்னரும் அப்படியே அவரிடம் வந்து நிற்கிறார். அப்ப அவன் வந்து சொல்கிறான், அந்த சிவனடியார் கூறுகிறார், மன்னா அது கேட்கணும்னா நாறு பூங்கூதை மெல்லியலார், உன்னுடைய மனைவியார் வந்து வேற இடத்துக்கு போகணும், உன்னுடைய மனைவியார் உன்னை விட்டு பிரிய வேண்டும், நீயும் நானும் வேற இடத்துக்கு போகணும் என்று கூறுகிற பொழுது நாறு பூங்கூதை மெல்லியலார் நீங்க வேண்டும்ட்டு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல சேக்கிழார் ஒரு பாடலாக அதை கூறியிருப்பார். அதற்கு வாரியார் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்குறப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு, அவன் அந்த நாறு பூங்குவதை வேற இடத்துக்கு போகணும்னு சொல்றான்ல, அவ உன்னை நீங்க வேண்டும் என்று கூறுகிறார் அல்லவா, அவன் உண்மையிலே வந்து கத்தி எடுத்து குத்துனதுக்கு அப்புறம் இந்த நாறு பூங்கோதை இருக்கிறாள, அவ இனிமே பூச்சு விட முடியாது, அவ உன்னையும் நீங்கணும் இந்த பூக்களையும் நீங்கணும் என்பது அர்த்தமா விளக்கமாக வாரியார் கொடுப்பாரு. அதே போல நானும் நீயும் வேறிடம் செல்ல வேண்டும்னு சொல்றாரா. ஆமா, உன்னை கொன்றதனால நான் நரகத்துக்கு போக போகிறேன், ஒரு மெய்ப்பொருள் வேடம் கொண்ட அந்த சிவனடியாரால் கொல்லப்பட்டதுனால நீ வந்து சிவலோகம் போக போகிறாய் என்று வாரியார் சாமி இதை ரொம்ப அழகா சொல்லுவார். இப்ப இந்த மன்னனும் சரின்ட்டு உடனே சிவனடியார் சொல்றதுனால மனைவியை வந்து வெளியே அனுப்பிட்டு இவர் அந்த அடியார் ஆசனத்தில் அமர்த்தி வைத்து அவருக்கான மரியாதைகளை எல்லாம் செய்து, சாமி நீங்க அந்த ஆகம நூலை உபதேசம் பண்ணுங்கன்னு அப்படி கீழே முட்டி போட்டு நிற்கிறாரா. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுகிறார், சிவனடியார் அந்த ஆகம நூலை எடுப்பது போல உள்ள இருந்து கத்தி எடுக்கிறாரு, நேரே அப்படியே வந்து குத்துகிறார், மன்னர் விழுகிறார். இந்த காட்சியை நம்ம சேக்கிழார் நமக்கு எப்படி தெரியுமா படம் பிடித்து காட்டுகிறார். அவர் ஒரு இடத்துல கூட முத்தநாதன் மெய்ப்பொருளாரை குத்தினான்னு குறிப்பிடவே இல்லை, தான் முன் நினைத்த பரிசினை செய்யன்னு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, தான் முன் நினைத்த பரிசினை செய்ய. அவன் முன்னாடி எதை நினைச்சு வந்தானோ அதை செய்து முடித்தான். ஏன் அதை கொன்றான்னு சொல்லியிருந்தா என்ன, சேக்கிழாருக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் இது அடியாருடைய பெருமையை பாடுகிற புராணம்.
இந்த புராணத்துல ஒரு அடியார் அல்லாத ஒருவரால் குத்தி கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியை சேக்கிழாரால் ஒரு தைரியத்தோடு கூற முடியவில்லை. ஆகையால் தான் முன் நினைத்த பரிசினை செய்யன்ட்டு அப்படி மறைமுகமாக நமக்கெல்லாம் எடுத்து கூறுகிறார். இப்பவும் அந்த மன்னன் இவரை எதிர்க்கவில்லை, அப்படியே வணங்கியவாறே வீழுகிறான். மன்னன் வீழுகிறதை பார்த்த தத்தனும் அப்படியே கோபம் கொண்டு உடைவாளை உருவிக்கொண்டு இவன் தலையை அறுக்க வருகிறான். அப்பொழுது மன்னன் ஒரு வார்த்தை கூறுகிறான் பாருங்கள், தத்தா நமர் என்று தடுக்கிறான். வந்திருப்பது முத்தநாதன்னு தெரிந்து விட்டது, இது மெய்ப்பொருள் வேடம் இல்லை என்பதும் தெரிந்து விட்டது. ஆனா அப்போ கூட அவனை கொல்வதற்கான ஆணையை மன்னன் பிறப்பிக்கவில்லை. ஏன்னா இவன் மெய்ப்பொருள் இல்லாத அடியார் வேடத்துல வேஷம் போட்டுட்டு வந்தாலும் இவன் போட்டிருக்கிற வேஷம் அடியார் வேடம். அடியார் வேடத்துல இருக்கிறவனை கொல்லவே கூடாது என்கிற ஒரு எண்ணம் மெய்ப்பொருள் நாயனாருக்கு. இதுதான் அந்த வேடத்தின் மீது அவர் கொண்ட காதலை நமக்கு காட்டுகிறது. அடியார் வேடத்தின் மீது எவ்வளவு காதல் வைத்திருக்கிறார் என்று. சிவஞான போதம் என்ன சொல்கிறது என்றால், இப்படிப்பட்ட அடியார் வேடத்தில் இருக்கிறவர்கள் தான், மாலர நேயம் மிகுந்த அடியார்களுடைய திருவேடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சிவாலயமாக கருதப்படுகிறவர்கள். அவர்கள் சிவாலயம் என்பதை தாண்டி இந்த சிவாலயத்துக்குள் இருக்கிற சிவபெருமானும் அவர்கள் தான்ட்டு சிவஞான போதம் நமக்கு கூறுகிறது. அப்ப அந்த அடியார் வேடத்துக்கு அவ்வளவு பெருமை. அந்த ஒரு வேடத்தில் இவர் வந்திருப்பதனால தத்தா நமர் என்று மன்னர் பெருமான் தடுக்கிறார். அதனால தத்தரும் சரி மன்னா, நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த இடத்துல நமக்கெல்லாம் என்ன தோணுது? வள்ளுவ பெருந்தகையினுடைய ஒரே ஒரு குரல் தான் தோன்றுகிறது. மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல்னு சொன்னார் அல்லவா பெருமான், வள்ளுவ பெருமான். இங்கு மிகுதியால் மிக்கவை செய்த நம்முடைய முத்தநாதனை மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய தகுதியால் வென்று விட்டார். அதனாலதான் சார், எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, குத்துப்பட்டு இறந்து போன ஒரு நாயனாரை பற்றி பாடுகிற பொழுது சுந்தரர் என்ன சொல்றாரு? வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் என்று பாடுகிறார். மெய்ப்பொருள் திறத்தால் வென்றாருன்னு சேக்கிழாரு குறிப்பிடுகிறார். என்ன சார் வெற்றி? அவருக்கு இறந்து போனதுதான் வெற்றியா என்று கேட்டால் கிடையாது. உண்மையில மேலோட்டமா பார்க்கிற பொழுது முத்தநாதன் நினைத்த காரியத்தை முடித்து அவன் வெற்றி பெற்று விட்டான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா மெய்ப்பொருள் நாயனார் எங்கு தெரியுமா வெற்றி பெறுகிறார்? அவர் கொண்ட குறிக்கோள் என்ன? சிவனடியார் வேடத்துல யார் இருந்தாலும் அவர்களை வணங்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவைப்பட்டதை நம்மால் வழங்க வேண்டும் என்று மெய்ப்பொருள் நாயனார் முடிவு கொண்டிருந்தார். ஒரு குறிக்கோளோடு இருந்தார். அந்த குறிக்கோளிலே அவர் கடைசி வரைக்கும் நின்றார். முத்தநாதன் அவர் உயிரை எடுத்த பொழுது மன்னன் ஏன் தெரியுமா அப்போ கூட கோவப்படல? ஏன்னா முத்தநாதன் ஒரு அடியார் வேடத்துல வந்துட்டான். இந்த அடியார் திருவேடத்துல இருக்கிறவருக்கு இப்ப என்கிட்ட இருந்து என்ன வேணும்? என்னுடைய பொன் வேண்டாம், என்னுடைய பொருள் வேண்டாம், என்னுடைய உயிர் தான் வேண்டும். அடியார் திருவேடத்துல இருக்கிறவர் யாரு என்ன கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். இப்பொழுது இவருக்கு என்னுடைய உயிர் வேண்டும் போலும், அதனால் எடுத்துக்கோங்கன்ட்டு மன்னர் பெருமானும் அப்படியே ஒத்துக்கொள்கிறார் என்று சொன்னால், அடியார் திருவேடத்துல இருக்கிறவங்க எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளிலே இருந்து அவர் மரண தழுவாய் வரைக்கும் வழுவாமல் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், இப்ப புரியும் உங்களுக்கு சேக்கிழார் ஏன் பெரிய புராணத்தை எடுத்து பாட நினைத்தாருன்னு. ஏன்னா நான் முதல் பதிவிலே என்ன சொல்லியிருந்தேன், அந்த மக்களுக்கெல்லாம் அக்காலத்தில் சோழ நாட்டில் குறிக்கோள் இல்லை. ஆனால் இங்கே மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தை படிக்கிறப்ப என்ன தோணுது? ஒரு குறிக்கோள் ஒன்று கொண்டால் அதில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்று மெய்ப்பொருள் நமக்கு எப்படி காட்டுகிறார். உயிர் போற தருவாயில கூட குறிக்கோளிலே வழுவாமல் நின்று வென்று காட்டுகிறார் என்று சொன்னால், ஒருத்தன் நம்ம ஒரு குறிக்கோள், ஒரு ஆம்பிஷன், ஒரு ஏம் என்று வைத்து விட்டோம் என்றால் அதற்காக எந்த எல்லைக்கும் போவதற்கு நாம் தயங்கக்கூடாது என்று வாழ்க்கைக்கான ஒரு வழியை நமக்கு இந்த இடத்துல சேக்கிழார் காட்டுகிறார் மெய்ப்பொருள் நாயனார் மூலமாக. அப்படி மெய்ப்பொருள் நாயனார் இவருக்காக தத்தா நமர் என்று தடுத்தாரே, அந்த முத்தநாதனை தத்தன் கொள்வதிலிருந்து தடுத்ததோடு அல்லாமல் என்ன செய்கிறார்? தத்தா, இந்த முத்தநாதன் அடியார் வேடத்தில் இருக்கிறான், வந்த இவன் என்னை கொன்று விட்டான், இது தெரிந்தால் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி மேட்டர் போயிருச்சு, தெரிந்தால் இவர்கள் எல்லாம் இந்த அடியார் திருவேடத்தில் இருப்பவரை உயிரோடு இருக்க விடமாட்டார்கள். அதனால என்ன பண்ணு, நீயே இந்த முத்தநாதனை பாதுகாப்பாக இந்த அடியாரை நாட்டு நெல்லை தாண்டி காட்டுல போய் விட்டுட்டு வந்திருந்து தத்தனுக்கு ஆணை பிறப்பிக்கிறார். யாருக்கு சார் இந்த மனசு வரும்? அதனாலதான் அவருடைய குறிக்கோள்ல அவர் எவ்வளவு உறுதியா இருந்திருக்கிறாருன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். அந்த குறிக்கோளை காப்பாற்ற வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதி.
தத்தனும் அதே போல செய்கிறான். அவர் குதிரையில் ஏற்றிக்கிட்டு போறான். போற வழியிலே மக்கள் எல்லாம் இந்த முத்தநாதனை தாக்க வருகிறார்கள். அப்ப தத்தன் அவர்களை தடுத்து, இது மன்னருடைய ஆணை, இந்த முத்தநாதனை நான் வெளியே கொண்டு போய் பத்திரமா சேர்த்துட்டு வரணும்னு மன்னருடைய ஆணை என்று கூறுகிறார். அப்ப மக்கள் எல்லாம் தாக்க வந்த மக்கள் எல்லாம் அப்படியே நிற்கிறார்கள். இதுல இருந்து என்ன புரிகிறது? ஒரு மன்னனே இறந்து விட்டாங்க, ஆல்ரெடி அவனே இனி இறக்க போகிறான், அவ்வளவுதான். ஆனா அவனுடைய ஆணைக்கு இருக்கிற வலுவை பாருங்க. ஒரு மன்னன் இருந்தா இப்படிதான் இருக்கணும். அவனே இல்லைனாலும் அவன் வார்த்தை நிக்குதுன்னா அவன் தான் உண்மையான மன்னன். இங்கு மன்னன் இறக்க போகிறானா அவன் ஆணையும் அவன் வார்த்தையும் அவனுடைய குறிக்கோளும் இறக்கவில்லை. அப்படியே தத்தன் என்ன பண்ணுகிறான், முத்தநாதனை கொண்டு போய் நாட்டின் எல்லைக்கு அப்பால சேர்த்துட்டு, இந்த அடியார் திருவேடத்தில் வந்ததுனால நீங்கள் பிழைத்து விட்டீர்கள்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். முத்தநாதனும் அப்படியே ஓடி விடுகிறான். இப்ப தத்தன் திரும்ப வருகிறார். மீதமுள்ள அமைச்சர்கள் எல்லோரும் மன்னனை சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்பவும் மன்னன் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். அடியார் திருவேடத்தில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் தீங்கு செய்யாதீர்கள். திருநீரும் ருத்திராக்கமும் தரித்த அடியார்களை சிவபெருமானை விட மேலாக கருதி போற்றுங்கள் என்று அந்த மன்னன் கூறி அப்படியே சிவனடியே சிந்தித்து அவனும் சாய்கிறான். சிவபெருமான் அவனை தாங்கிக் கொள்கிறார். அவனை தாங்கி தன்னோடு அழைத்து கொண்டு முக்திலோகத்திற்கு, சிவலோகத்துக்கு அவனை அழைக்கிறார். செல்வரசு அவர் சிவபரத்தை அடைகிறார் என்று சொல்லி மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து, அவர் நமக்கு வழங்குகிற பாடம், நமக்கான வழி எல்லாம் ஒன்றுதான். ஒரு குறிக்கோளை தேர்வு செய்யுங்கள். அந்த குறிக்கோளிலிருந்து வழுவாமல் இருந்தாலே போதும், இறைவன் உங்களை தேடி ஆட்கொள்வார் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.